வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது வால்வோ பஸ்ஸு. இது வரைக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் பஸ் பார்த்தோம், அது போக எஸ்சிடிசி பார்த்தோம், இந்த மாதிரி வால்வோலாம் பார்த்துட்டு இருந்தோம்ல. இன்றைக்கி நம்ம மதுரையில் ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸு ஒரு 9600 B8R பஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீப்பர் கேபின்னு 15 மீட்டர் பஸ்ஸு. இந்த பஸ்ஸு எப்படி இருக்குது, இதில் ஓட்டுற டிரைவர் என்னன்ட்ட இந்த வண்டியை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை பார்ப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இதுதான் ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸோட புது வால்வோ 9600 ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீப்பரு. இது டாப் எண்ட் மாடல் வேறு, SLX. இது போக வந்து எஸ் மாடல் வேறு வச்சுருக்காங்க. பட் ஆனால் இவங்க டாப் எண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த வண்டியை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியரு இன்டீரியர் எல்லாமே பார்த்துருவோம். ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து நம்ம அந்த கவர்மெண்ட் வண்டியில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்குது. இவங்க ஸ்பெஷாலிட்டியே இந்த கலர் தான். ஏன்னா ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸ் நீங்கள் எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் இருக்குமா, அந்த க்ரீன் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரிங் தான் இதுக்கு ஹைலைட்டு. இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்க வந்து கர்னல் சோஃபியா குரேஷின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூருக்கு ஒரு ரொம்பவே முக்கியமாக இருந்த ஒரு லீடர் வந்து இவங்க. ஸோ இப்போ நடந்துச்சுல அந்த பகல்காம் அட்டாக்கு, அதை வந்து பேஸ் பண்ணி உமனோட எம்பவர்மெண்ட் காண்டி இந்த பஸ்ஸை வந்து அவங்க ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் ஆர்மியை வந்து இன்ஸ்பைர் பண்ணி இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராவல்ஸ்க்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ். சரி, அப்படியே பஸ்ஸோட சைட் ப்ரெசன்ஸ் பார்த்துருவோம். நம்ம எப்பயும் பார்க்குற அந்த டோர் தான் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஸ்விட்சஸோடு வருது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 540 லிட்டர்ஸ்க்கான ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வருது. இது இருக்குல்ல, இது ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் எந்த பஸ்லையும் பார்த்ததில்ல. இது வந்து டிரைவருக்கான அந்த தூங்குகிற இடமா. ஸோ வண்டி எங்கேயாச்சும் ஹால் பண்ணாங்கன்னு வைங்களேன், டிரைவருக்கான தூங்குகிற இடத்துலேயே உங்களுக்கு வாட்டர் பாட்டிலு, லைட்ஸு, சார்ஜிங் பாயிண்ட்ஸு, இது எல்லாமே வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு செம்ம டிரைவருக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இது நார்மலாக அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் தான். இது எல்லாமே கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட் ப்ளூக்கானது இங்கே இருக்குது. ஒரு 50 to 60 லிட்டர்ஸ் ஆஃப் ஆட் ப்ளூ கெப்பாசிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியல, ஓல்வோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே A to Z எல்லாமே இந்த மாதிரி க்ளோஸ்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ இங்கே அவங்களோட மற்ற அந்த ஆட் ப்ளூ ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸில் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொன்று காமிக்கவே இல்லைல்ல, இந்த வண்டியோட ECU பாக்ஸு. இதுதான் இந்த வண்டியோட ECU பாக்ஸு. இதில் கம்ப்ளீட்டாக நமக்கு வெஹிக்கிளில் இருக்கிற எல்லாமே இதில் தான் ஸ்டோர் ஆகும். நம்மளுக்கு தேவை அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணியே ஈஸியாகவே பார்த்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சைடோடது. அண்ட் ரியர் ஆக்சில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சில் நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டப்போ எதுக்கு டயர்லாம் பற்றி சொல்கிறேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. பட் நிறையா பேர் பஸ்ஸோட லவ்வர்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க, அதனால தான். ஸோ இது வந்து 295 80R 22.5 இந்த டயரோட சைஸு. இது வந்து 110 PSI காற்று இருக்கணும் இதில். அது போக இது வந்து மல்டி ஆக்சிலில் இது வந்து டாப் எண்டுன்றனால இந்த ஆக்சில் இருக்குல்ல, இதுவும் ஸ்டியரபுளாக இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் டயர் வந்து லெஃப்ட்டில் திரும்பிச்சு அப்படின்னா இந்த ஆக்சில் வந்து ரைட் டுவர்ட்ஸ் ரைட் திரும்பும். அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட 15 மீட்டர் நீளம் அந்த பஸ்ஸு. 15 மீட்டர் நீளனால டேர்னிங் ரேடியஸ் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை குறைக்கிற விதமாக இது ஸ்டியரபிள் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். அண்ட் இது வந்து 2 டயர்ஸ் வரும் உள்ள, 2 டயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆனால் சிங்கிள் டயர் மட்டும்தான் வரும் நமக்கு. எல்லாமே பலூன் சஸ்பென்ஷன் தான் வரும் நமக்கு. ரைஸ் பண்ணிக்கலாம், இறக்கிக்கலாம். அப்புறம் கம்ஃபர்டபுளும் இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm, ரைஸ் பண்ணோம் அப்படின்னா 180 mm வரைக்கும் வரும். இந்த மாதிரி பாட் ஹோல்ஸில் ஓட்டுறாங்கல்ல, அப்போ வந்து ஃபுல்லாக இறக்கி ஓட்டுறாங்க. நல்ல சொஃபஸ்டிகேட்டடான ஒரு டிரைவ் இருக்கும்னு சொல்லி வந்து இந்த டிரைவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரியர் கேபின் வந்து அப்படியே கம்ப்ளீட் இன்ஜின், கம்ப்ரஸர் எல்லாமே இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இதுவும் நம்மளுக்கு B8R இன்ஜின் தான். அதே கம்ப்ரஸர் அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இந்த வண்டி வந்து புதுசு. எடுத்து வந்து கரெக்டாக 1 மாதம் தான் ஆகுது இந்த வண்டி எடுத்து. டிரைவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பழைய வண்டி எல்லாமே இந்த ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் ரைட் சைடு வரும், அதனால வந்து கரெக்டான எஃபிஷியன்சி இருக்காது, தூசிப்படும், ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இவங்க வந்து ஒரு 14 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அவங்க பழைய வண்டி ஓட்டிட்டு இது பார்க்கும்போது இன்னும் வந்து நிறையா மாடிஃபை பண்ணியிருக்காங்களாம். இந்த சுவிட்ச் ஏற்கனவே பார்த்தது தான், இங்கேருந்தே ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஷட் டவுன் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக வந்து இன்ஜின் ஷட் டவுன் ஆயிரும். அது போக FDSS வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸ் அந்த டேங்க்கும் உள்ளே தான் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் ஏதாச்சும் ஸ்மோக் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஷட் டவுன் ஆயிரும் இன்ஜினை.
ஸோ இந்த இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா இது DBK6350 இதோட மாடலு. காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டைப்பு. 350 ஹார்ஸ் பவரும் 1350 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இது ப்ரொவைட் பண்ணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு, 12 ஃப்ரண்ட்டு, 4 ரிவர்ஸ் கியர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டாப் அண்ட் நான் சொன்ன மாதிரி. அப்படியே ரியரில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸு. ஸோ இது ப்ரொமோஷன் இல்லை, இந்த பஸ்ஸை வந்து எடுத்தோன்னே எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ கண்டி தான் வந்தேன். மேலே பார்த்தீங்கன்னா 2 கேமரா வந்து இருக்கும். நமக்கு தெரியுதா உங்களுக்கு? 2 கேமரா வந்து இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மதுரை பேஸ் பண்ணியிருக்கனால இது சொல்கிறாங்க. அது போக 9600ன்றது அது மாடல் 9600 SLX. இதுதான் அந்த டாப் அண்டு B8R என்ஜினோட மாடலு. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சேம் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததில் இங்கே வந்து நம்மளுக்கு எமர்ஜென்சி டோர் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே கொடுத்துருக்காங்க எமர்ஜென்சி டோரு. இது வந்து நம்மளுக்கு ஸோ இறங்குறதுக்கு இன்னும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது போக இங்கே இருக்குல்ல இந்த ரெஸ்ட் ரூம் உள்ளே போய் காமிச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரினரி டேங்க்கும் ஸ்டோரேஜ் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்கு ரெண்டுமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த டாய்லெட்டை வந்து நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அதை இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மற்றது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் கம்பார்ட்மெண்ட் தான். 10 போல்டட் வீல்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸ். ஸோ வண்டி பார்க்குறதுக்கு ஒரு ஜெய்ஜான்டிக்காக இருக்குல்ல. இந்த வண்டியோட டைமென்ஷன் பற்றி சொல்லணும்ல. இந்த வண்டியோட ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப்பருக்கு வந்து 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்டர் அப்படின்னா 3.8 மீட்டர் கிட்ட வருது. இது போக இதோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா 2.6 மீட்டரும். இதோட வீல் பேஸ் வந்து 8350 mm கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரால் வெயிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22.2 டன்னு இதோட ஓவரால் வெயிட்டு. அதை வந்து ஃபஸ்ட் ஆக்சில், செகண்ட் ஆக்சில், தேர்ட் ஆக்சிலுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி இது ஒரு 15 மீட்டர் லென்த்தான ஒரு பஸ்ஸு. வீல் பேஸ் வந்து ரொம்ப அதிகமானது. கிட்டத்தட்ட 40 சீட்ரு வந்து அவைலபிளாக இருக்குது. அது போக 2 சீட்ரு வந்து டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக வந்து இன்டீரியரை வச்சுருக்காங்க. இதில் முக்கியமானது நம்ம பேட்சிங் பார்த்துருவோம். 9600ஓட SLX மாடலு 6x2, அதாவது பின்னாடி வந்து 6 வீல், முன்னாடி 2 வீல் இருக்கும். 8350ன்றது வீல் பேஸு, B8R வெஹிக்கிளோட அந்த டைப்பு. அது போக 22,200 கிலோ இதோட ஓவரால் வெயிட்டு. அது போக 7000 ஃப்ரண்ட் ஆக்சிலு, 10,200 வந்து நடுவில் உள்ள ஆக்சிலு, 5000 வந்து ரியர் ஆக்சில். அவங்க அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு எப்பயும் போல் அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காண்டி நமக்கு ஸ்பேர் வீலும் ஆட் பண்ணிடுறாங்க. இந்த 1,5%ன்னு சொல்லியிருந்தேன்ல, இது ஆக்சுவலாக என்ன மீனிங்னா, அதாவது ஒவ்வொரு 1 மீட்டருக்கு வந்து 1.5 சென்டிமீட்டர் வந்து ஹெட்லைட் வந்து டவுனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஆப்போசிட்டில் வர்ற டிரைவர்ஸ்க்கு வந்து அது கண்ணு கூசாமல் இருக்கும். ஒரு சேஃபான ஒரு டிரைவ் வந்து அது கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு பஸ்ஸோ இல்லை ஒரு ட்ரக்கோ எடுத்துக்கிட்டோன்னா 1.1லேருந்து 2% வந்து அது வைப்பாங்களாம். ஸோ இவங்க வந்து 1.5% வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில பஸ்ஸு பொறுத்த வரைக்கும் இது மாறும். அதுக்கப்புறம் இங்கே ஈஸி ஆர்டிக்கல்னு இருக்குல்ல, ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் நார்ம்ஸு, அது போக வந்துட்டு நம்மளுக்கு BS6 கம்ப்ளைண்ட் வந்து அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இன்டீரியர் போயிடுமா. இன்டீரியர் போகும்போது சீரியஸாக சொல்கிறேன், அப்படியே ஒரு குவைட்டாக இருக்குது இந்த ஏரியாவே. அவ்வளோ அமைதியாக இருக்குது. சீட் பார்த்திங்கன்னா இங்கே 2, ஸோ அதே மாதிரி ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா +1 2 இது அவைலபிளாக இருக்குது. வால்வோவோட தலபாணி செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சீட்டோட குவாலிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ படுத்துகிட்டே ஃபோன் நோண்டுறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக வந்து இங்கே டைப்-சியும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது போக நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் வேறு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அடாப்டர் கொண்டு வந்தீங்கன்னா அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இது வந்து கம்பார்ட்மெண்ட்டு. இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கீழே காமிச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் பொருள் வைக்கணும் அப்படின்னா இதிலே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு கேப் இருக்குது. வாட்டர் பாட்டிலுக்கான ஹோல்டர்ஸ் வேறு வச்சுருக்காங்க. இது போக இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இது எல்லாமே எமர்ஜென்சி டோர் தான். எமர்ஜென்சி டோருக்காண்டி கீழே வந்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த சீட்டில் இருக்கவங்களுக்கு இங்கே ஃபோன் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். ஓரளவுக்கு ஹெட்டை வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஹெட்டு கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி உட்காந்து பார்த்து சொல்கிறேன். ஸோ இதுதான் இப்போது என்னோடய பொசிஷனு. லைட்ஸ் ரெண்டுமே ஆன் பண்ணியிருக்கேன். தனித்தனி இண்டிவிஜுவல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2 பக்கமுமே. இப்போ உட்கார்றதுக்கு எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ படுத்தோம் அப்படின்னா நான் இருக்க 6 ஃபீட்டுக்கு எனக்கு ஓரளவுக்கு இது மேனேஜபிளாக தான் இருக்கும். ஏன்னா என் ஹைட்டுக்கு வந்து எந்த வண்டியும் வந்து செட் ஆகாது. அதை நான் வந்து ரொம்ப ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு படுத்தோன்னா
மேனேஜ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் சீட்ஸ் இருக்குது. சீட்டோட குஷனிங் ரொம்பவே செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வால்வோவோட பில்லோ தான். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுள்னாலும் சரி, சேஃப்டினாலும் சரி, ரொம்பவே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். வால்வோ பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து தான் வந்து அடுத்தடுத்ததெல்லாம் வைப்பாங்க. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தேவையான கம்ஃபர்ட்டும் கிடச்சிருது, அவங்களுக்கு தேவையான சேஃப்டியும் கிடச்சிருது. அட் த சேம் டைம் ஒரு ஓனருக்கு தேவையான ப்ராஃபிட்டபிலிட்டியும் இதில் எடுத்துடலான்றதை சொல்லிட முடியும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து டோர் இல்லை. ஏன் வந்து டோர் இல்லைன்னு கேட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த ரீசெண்டாக ஒரு ஹைதராபாத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டோர் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நார்ம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால தான் ஒரு கர்டைன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோ பார்த்தப்போ இந்த ஒரு விஷயம்லாம் எனக்கு தெரில. ஏன்னா சீட்ராக இருக்கனால வந்து அந்த டோர்ஸ் வந்து வைக்கலை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பரவாயில்ல, இவங்க டோர்ஸ் எல்லாம் இல்லாமல் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோர்ஸ் வேணும்னா நம்மளாக தான் வைக்கணும். ஆனால் அதில் நார்ம்ஸை வந்து தாண்டறனால ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸில் அது எதுவுமே வைக்கலை. அது போக இப்போ நான் நிற்கிறேன்ல இந்த சீட்டு, இதுக்கு கீழே தான் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வந்து வச்சுருக்காங்க. எல்லா பஸ்லேயுமே ரெஸ்ட் ரூம் வந்து முன்னாடி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ இங்கே அப்படி இல்லாமல் கீழே வச்சுருக்காங்க. அதோட இண்டிகேஷன்ஸ் முதற்கொண்டு டிரைவருக்கு தெரிகிற மாதிரி டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க வால்வோ, அப்படி தான் சொல்லணும். சரி வாங்க, அந்த ரெஸ்ட் ரூம் நம்ம அவங்களுக்கு காமிச்சிட்டு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றதையும் காமிச்சிடுறேன். அது போக அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டும் கீழே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் ஏசி ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. அந்தளவு வால்வோ வந்து டெவலப் ஆகிருக்காங்க. ஸோ அது எல்லாமே காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கான வழி. கொஞ்சம் கீழே இறங்கி போனோம் அப்படின்னா இந்த இடத்துல இது டோரு. ஸோ யாருமே இல்லைன்றனால இங்கே வந்து நம்மளுக்கு க்ரீன் சிம்பிள் வேறு காமிக்குது. ஒரே ஒரு புஷ் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடுது. இங்கே வந்து சின்னதாக நமக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது. இது போக ஃப்ளஷ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஃப்ளஷிங் வந்துட்டு நிறைய விஷயம் சொன்னாங்க. பட் ஆனால் ஃப்ளஷ் பண்ணால் மட்டும்தான், மற்றது இது மாதிரி இல்லாமல் ஃப்ளஷ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஓப்பனே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் டேங்க் கீழே இருக்குது. இது எமர்ஜென்சி எக்ஸிட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி எக்ஸிட்டு. ஒரு 2-3 ஸ்டெப்பு கீழே இறங்கி மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது போக நம்ம பேசஞ்சருக்கு முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டிக்கு அங்கே கேமரா வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 4 6 கேமரா கிட்ட வந்துடுது. பின்னாடி உள்ள கேமராவை சேர்த்து சொல்கிறேன். ஏர் பெர்ஃப்யூம் ஒன்று வச்சுருக்காங்க. அது போக எமர்ஜென்சி எக்ஸிட் இங்கேயும் மேலேயும் வருது. ஸ்பீக்கர்ஸ் எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட்டாக ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த ரியர் இது இருக்குல்ல, இதில் தான் இன்ஜின் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் நிற்கிறது வந்து லாஸ்ட்டு சீட்டில். வண்டி ஆனில் தான் இருக்குது, என் கீழே தான் இப்போ இன்ஜின் இருக்குது. ஸோ எனக்கு உள்ளே பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. நம்ம இன்ஜினில் வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட் இன்ஜின்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா டிரைவர் பக்கத்தில் எவ்வளோ சவுண்ட் இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 80% வந்து இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க, நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரோ ஃப்ரண்ட்டை விட நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்களுக்கு தூக்கி போட்டாலும் அந்த அளவுக்கு வந்து ரியரில் தெரியாது. சவுண்டும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கம்மியாக இருக்கனால ரியர் சீட்டு தாராளமாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். என்னை மாதிரி நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்து பஸ்ஸு புக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரியர் சீட்டு தவிர எதுவுமே கிடைக்காது. என்னோட சஜஷன், இந்த வண்டியில் வந்து நீங்கள் ரியர் தாராளமாக வந்து புக் பண்ணலாம். ஸோ ஒரு வழியாக நான் வந்து டிரைவர் சீட்டுக்கு வந்து வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கிறது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு உண்மையை சொல்ல போனால் நம்ம வந்து இந்த மேனுவல் பார்த்தோம்ல, அதுக்கும் இதுக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. சீட் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்பு டவுனு அந்த மோஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு அதே மாதிரி சீட் இங்கே ரிக்ளைன் பண்ணுற ஆப்ஷனு இது எல்லாமே சீட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு டிரைவருக்கு கம்ஃபர்டபுளான சீட்னே சொல்லுவேன். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி தனியாக மைக்ஸ் வேறு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேபின்ஸில் ஆள் உள்ளே வந்துட்டு போகணும்ல, அது எல்லாத்துக்குமே கேமராஸும் நம்மளுக்கு எல்லா சைடுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது தாண்டி டிரைவருக்கும் சரி டிரைவருக்கும் சரி இண்டிவிஜுவலாக சீட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு என்ன சொல்கிறது, கேப்டன் சீட் மாதிரியே இருக்குது அது உட்கார்றதுக்கு. இப்போ நான் இங்கே டிரைவர் சீட்லேருந்து நீங்களும் பார்க்கணும்ல, வாங்க. ஸோ இதுதான் புது வால்வோவோட ஸ்டேரிங்கு. நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு மவுண்ட்டும் கொடுக்கல, வெறும் ஹார்னுக்கான பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன் பண்ணணும் வைங்களேன், வால்வோ பஸ்ஸை கண்டுக்கிற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அந்த பழைய டிஸ்பிளே தான் அதுவே வருது. இதில் வந்து வோல்ட்டு, பேட்ரி, டோர் ஓப்பனாக இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்குது. ஆர்பிஎம் மீட்ரு கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோ மீட்ரு வருது, அது போக டெம்பரேச்சர் மீட்டர்ஸ் எல்லாத்துமே வருது, ஃபியூவல் இண்டிகேஷன் வருது. அந்த இன்ஜின் செக் லேம்ப் வந்து எரிஞ்சு அமர்ந்துக்கிட்டு இருக்குது, இது பற்றியும் தெரியல. ஸோ இது போக பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி டிரைவர்ஸ்க்கு எல்லாமே சுவிட்சஸ், டம்மி சுவிட்சஸ்ஸு,
உள்ளக்குள்ளே இருக்க டம்மி சுவிட்சஸ் வந்துடுது. அது போக வந்து லேம்ப் வந்துடுது. இந்த சின்ன இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்துடுது. இந்த இன்ஃபோடைன்மெண்ட் இருக்குல்ல, இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் கேமராஸ் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். எல்லா கேமராஸும் கம்ப்ளீட்டாக எல்லா கேமராஸும் பார்த்துக்கலாம். அது போக இது ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கலாம். அது போக வந்து ரியர் கேம் வேணுன்னா அதுவுமே பார்த்துக்கலாம். 2 கேம் ரியரில் இருந்துச்சுல்ல, அதில் ஒன்று வந்து இது தெரியும். இது போக பாட்டு இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து டோர் ஓப்பன் க்ளோஸ்க்கான பட்டனு, இது வந்து எமர்ஜென்சிக்கான பட்டனு. ஸோ இது வந்து லைட்டு, இந்த லைட்டு சொல்லியிருந்தேன்ல, அந்த லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு அப்பு டவுன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த ரைட் சைடு தான் வந்து ரொம்ப முக்கியமான சுவிட்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து லேம்ப்பு, இந்த சுவிட்சஸ் ஃபுல்லாக லேம்ப்பு. இது பார்த்திங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு இது ரோல் பேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இது வந்து அந்த ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, மலையில் போட்டோன்னா ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இது வந்து வண்டியை தூக்குறதுக்கு, பேட்ரி கட் ஆஃப் சுவிட்சஸ்ஸு. இது வந்து நமக்கு மிரருக்கான சுவிட்சு. இப்போ ரைட்டு கிளிக் பண்ணிட்டு தெரியுதா மிரர் ஆப்ரேட் ஆகுறது உங்களுக்கு. நல்ல ஒய்டாக தரமான விண்ட்ஷீல்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ டிரைவருக்கு வந்து இது வந்து சன் பிளைண்ட்ஸ் தெரியுதா, சன் பிளைண்ட்ஸு, அதை வந்து இது பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிரைவருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஆப்ஷன் தான் வந்துட்டு வால்வோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ செம்மையாக இருக்குது, சீரியஸாக சூப்பராக இருக்குது. இந்த பஸ்ஸோட ப்ரைஸ் இதை பற்றிலாம் பேசிடுவோம். இந்த பஸ்ஸு வந்து எஸ்எல்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த எஸ்எல்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வாங்குறத விட 20 லட்ச ரூபாய் இது அதிகம். அப்போ வண்டியோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட 1,92 லட்ச ரூபாய் இந்த வண்டியோட ப்ரைஸு. அது போக நீங்கள் ஆர்டிஓவோ இல்லை அதுக்கப்புறம் அந்த ரோட் டேக்ஸ் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 crores வந்துருது இந்த வண்டியோட ப்ரைஸு. 2 crores ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சு அப்படின்னா இது ஒர்த்து. ஆனால் ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக அந்த பஸ்ஸோட இதில் இருக்காங்க. அதனால் என்னோட தாட்ஸ் படி கண்டிப்பாக அவங்க பார்த்துருவாங்க. இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸில் போயிருந்தீங்க அப்படின்னா வண்டியோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, டிரைவரோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அதே மாதிரி அவங்க வச்சிருக்க வெஹிக்கிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸில் போகிறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். இவங்க எனக்கு வந்து ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ அதனால வந்து இந்த வண்டி எடுத்தோன்னே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஒரு ரிவ்யூ போடுறதுக்காண்டி வந்தேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து டிவி ஆப்ஷன் வேறு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய் என்னமோ அதிகம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நைட் ட்ராவல் அப்போ டிவின்றது தேவைப்படாது. மேக்ஸிமம் நிறைய பேர் இப்போ ஃபோன்லேயே மூழ்கிட்டீங்க. அதனால் டிவின்றது நெசசரி இல்லாதனால இவங்க டிவி வந்து கொடுக்கல. நம்ம இந்த ஒயிட் பாக்ஸ் பார்த்தோம்ல, அதில் தான் டிவி வந்து ஃபிட் பண்ணுவாங்களாம். ஸோ டிவி வந்து அவ்வளோ நெசசிட்டி இல்லை, அதனால் அதுவும் கொடுக்கல. அது போக எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸோடு கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த பஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தே கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் ஒன்று வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மேனுவல் வால்வோவில் வந்து நம்ம கியரை வந்து சில பேர் போட்டுருவாங்கல்ல, கியரை போட்டுட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஏர் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுது. ஃபுல்லாக டவுன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி கியரை வந்து எடுக்க முடியலையா, வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணவும் முடியல அப்படின்ற மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ இருக்கிற ஆட்டோமேட்டிக்கில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் வரவே வராது. ஸோ இதுவும் தாண்டி பேட்ரி பிரச்சனை இருக்குல்ல, பேட்ரி வந்து நார்மலாக 12 வோல்ட்டுக்கு 2 பேட்டரி வச்சுருக்காங்க. அது போக உள்ள லைட்ஸ்காண்டி ஒரு பேட்டரி வச்சுருக்காங்க. இதுவும் போக ஒரு அடிஷ்னலாக ஒரு பேட்டரி வச்சுருக்கன்றது அதை சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா பேட்டரி வந்து ட்ரைன் ஆகுற பட்சத்தில் ட்ரிப் ஆகிட்டு அந்த அடிஷ்னல் பேட்டரி வந்து கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், பேட்டரி ஏதோ ப்ராப்ளம் வருதுன்ற பட்சத்தில் டக்குன்னு இன்னொரு பேட்டரியில் சுவிட்ச் ஆயிரும். ஸோ லைட்ஸ் எல்லாமே ஆனில் இருக்கும், வண்டி மட்டும்தான் நம்மளுக்கு ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது போக வந்துட்டு நம்மளுக்கு சேஃப்டின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏபிஎஸ் வந்துடுது. அது போக வந்து எலக்ட்ரானிக் பிரேக்கிங்ஸ் வந்துடுது. இது போக எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்துடுது, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்துடுது. இந்த 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நமக்கு ஏபிஎஸ் தான். பிரேக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 3 பிரேக் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் நம்ம காலில் மிதிப்போம்ல லிவர் பிரேக், அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெட்டார்டர் பிரேக்கிங் வந்து இருக்குது. மூணாவது நம்மளுக்கு வந்து இன்ஜின் பிரேக்கிங் வேறு இருக்குது. இது எல்லாமே ரெட்டார்டர் பிரேக்கிங்கே நம்மளுக்கு மேக்ஸிமம் இதில் வந்து கவர் ஆயிரும். அது போக இன்ஜின் பிரேக்கிங் போட்டு அது போக வந்துட்டு தான் நம்மளுக்கு வந்து லிவர் பிரேக்கிங். இதனால் நம்மளுக்கு வண்டி வந்து டிஸ்டன்ஸ் டு ஸ்டாப் வந்து வேகமாக ஆகிடும். அது போக பிரேக் பேட்ச் தேய்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து கம்மியாயிரும். ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ் அ ஓனருக்கு வந்து இது ஆடட் அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். அண்ட் இது போக இந்த வண்டி வந்து மேக்ஸிமம் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அதோட பம்ப் வந்து லாக் ஆயிரும், அது ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா அது வந்து இன்சூரன்ஸோ இல்லை சர்வீஸ் போகிறப்போ வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ
ஸோ இது ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸ் எடுத்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப வருஷமாக அந்த பஸ் வந்து தேடிட்டே இருந்தேன், பழைய பஸ்ஸாக தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த வருஷம் மாடலாக ஒரு புது பஸ் கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மெகா மிஷன்ஸ்.